அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுகோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 27ஆம் நாள் 12/8/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவருள் உலகளாவியிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இப்பொழுது நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோத்சவம் பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோத்சவத்திலே ஆங்காங்கே இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். 5 இடங்களிலே இறைவனை தரிசிக்கின்ற ஒரு சிறப்பு இந்த உற்சவ காலத்திலே. மூலாலயத்திலே முருகப்பெருமான், வசந்த மண்டபத்திலே, கொடி ஸ்தம்பத்திலே, யாகசாலையிலே, ஆச்சாரியரிடத்திலே, இந்த 5 இடத்திலே இறைவனை நாம் தரிசிக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த மகோத்சவம். அவ்வாறு இந்த மகோத்சவத்திலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகளிலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற பொழுது வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. நாம் இவ்வாறு இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார உடைகள், தமிழர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சார உடைகளோடு நாம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். நாகரீக உடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஆசார சீலராக ஆண்கள் வேட்டி சால்வை, வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். பெண்கள் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நாம் இந்த ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஒரு ஆலய வழிபாட்டுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நாம் இவ்வாறு நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே நாம் கலாச்சார உடைகள் அணிந்த ஆலயங்களுக்கு செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். கோயிலுக்கு போக வேண்டும் என்பதற்காக அவரவர் இஷ்டப்படி மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, கருப்பு வேட்டி, காவி வேட்டி என்று உடுத்தி செல்வதல்ல. வெள்ளை வேட்டி சால்வை, தூய்மையான வெள்ளை நிற வேட்டி சால்வை அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். காவி உடை அணிந்து கொள்பவர்கள் இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று துறவரத்தை நாடுகின்றவர்கள், துறவரத்தை நாடி செல்லுகின்றவர்கள், சந்நியாசத்தை விரும்புகின்றவர்கள், இந்த இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று எண்ணுகின்றவர்கள் தான் இந்த கலர் வேட்டிகளை கட்டிக்கொள்வது, காவி உடைகளை உடுத்திக்கொள்வது. இதை அவ்வாறு இல்லாமல் நாம் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலயங்களிலே சென்று ஆசாரசீலராக இறை வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத பொறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஒருமுறை 10 தொழுநோயினால் பிடிக்கப்பட்ட மனிதர்களுக்கு குணம் கொடுக்கின்றார். அவர்களுடைய காலத்திலே இருந்த சட்ட முறைப்படி நீங்கள் குருக்களிடம் உங்களை கொண்டு சென்று காட்டுங்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த தொழுநோயிலே இருந்து விடுதலை பெற்றுவிட்டார்கள் என்று அவர்களுக்கு அத்தாட்சிப்படுத்தப்பட்டால் தான் மீண்டும் அவர்கள் சமூகத்திலே ஒன்றிணைய முடியும். இவ்வாறு நீங்கள் குணம் பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு குணம் கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசுவை இந்த 10 பேரிலே ஒருவர் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருடைய காலிலே முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினான் என்று நற்செய்தி கூறுகின்றது. அப்பொழுது இயேசு அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கூறுகின்றார், 10 பேர் குணமானார்கள் அல்லவா, இந்த ஒருவர் மட்டும் வந்து எனக்கு நன்றி கூறுவதற்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு இதுதான். 10 பேரிலே ஒருவர் மட்டும் நன்றி உணர்வு கொண்டவராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல வேளைகளிலே கசந்து போகின்றோம், ஏமாந்து போகின்றோம். ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த நன்மைத்தனத்தை உணர்ந்து கொள்ளாதவர்கள் போல ஏதோ தங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த இருமாப்போடு இருப்பது போல, அல்லது நன்றிக்கு பதிலாக அவர்கள் இன்னும் எங்களை ஏமாற்றுகின்றவர்களாகவே இருக்கின்றார்களோ என்று நாங்கள் எல்லாம் சிந்திக்க தோன்றுகின்றது. அடுத்தவர்கள் எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ என்று நாங்கள் சிந்திப்பதை விடுத்து நாங்கள் மற்றவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? எப்போதாவது நாங்கள் ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றோமா இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக? திருப்பலி என்று சொன்னால் நன்றி பலிதான். இறைவன் எங்களுக்கு தந்த மீட்புக்காக, எங்களை மீட்பின் பாதையிலே வழிநடத்துவதற்காக நாங்கள் தனித்து மட்டுமல்ல கூட்டாக குழுமமாக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுதான் திருப்பலியாகும். இவ்வாறு இந்த கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் இவன் நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று சொல்ல முடியுமா? நான் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? முதலில் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பின்பு நாங்கள் காணுகின்ற எங்களுடைய வாழ்வை வளம்படுத்துகின்ற எத்தனையோ பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுடைய வாழ்வை வளம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? சில நன்றி விழா என்று நாங்கள் எங்களுடைய விடுதலை நாளை அல்லது எங்களுடைய விளைச்சல் நாளை இவற்றையெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒரு நாள் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே என்று சொல்லி நாங்கள் இந்த தாய் தந்தை இவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளுக்காக காத்திருக்காமல் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நன்றியுணர்வோடு வாழ வேண்டும். இந்த இயற்கையினுடைய வளங்கள், இந்த இயற்கைக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக மாறுகின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெரிதாக மதிப்போம். நாங்கள் பொதுவாக இல்லையே இல்லையே என்று சொல்லி எங்களை நொந்து கொள்ளுகின்றோம். தன்னுடைய பாதத்திற்கு போடுவதற்கு செருப்பு இல்லையே என்று அழுது கொண்டிருந்த மனிதன் கால்களை இழந்த இன்னுமொரு மனிதனை பார்த்த பொழுதுதான் அவன் நினைவு கூர்ந்தான், நான் எனக்கு செருப்பு இல்லையே என்று அழுதேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் 2 காலை தந்திருக்கின்றார் என்று நன்றி கூறினான்.
இந்த 2 காலையும் இழந்தவன் தனக்கு கால்கள் இல்லையே என்று நொந்து கொண்ட பொழுது, இன்னும் ஒருவர் 2 கண்களையும் இழந்து இருக்கின்றவரை பார்த்து, இந்த அழகான உலகத்தை நான் பார்த்து ரசிப்பதற்கு இறைவன் எனக்கு 2 கண்களை தந்திருக்கின்றாரே என்று இறைவனுக்கு நன்றி கூறினாராம். இவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்வின் இல்லைகளை பார்த்து எங்களை மனதை நாங்கள் நொந்து கொள்கின்றோம். இல்லை இல்லை என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருண்ட வாழ்க்கையாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றோம். ஆனால் எது உண்டு, எதை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார், என்னென்ன திறமைகளை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார், இவ்வாறு நாங்கள் நன்மைத்தனங்களை பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய அனுகூலங்களை பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய நிறைவுகளை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவாவது எங்களுக்கு இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்து எங்களுடைய மனதிலே நாங்கள் திருப்தி கொள்ளுகின்ற பொழுது நன்றி உணர்வு பெருகும். இவ்வாறு இன்றைய நாளிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இறைவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், மற்றவர்கள் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கின்றார்கள், அவர்கள் அற்பமாக சொற்பமாக ஒரு சிறிய உதவியை செய்தாலும் நாங்கள் அதை பெரிதாக கருதி அவர்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழுகின்ற நன்றியுள்ள மனிதர்களாக நாங்கள் திகழ ஆண்டவரை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன். அம்மா பஅத். وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அலா வஹியல் கல்ப். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும், அது சீர்கட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும், அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா, எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா, அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றது. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதீக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டு இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும்
நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் தீட்டுவது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.